தடைகள் அப்படின்னு சொல்லி இந்தியா மேல கொண்டு வந்தாங்கன்னா இந்தியா கிட்ட ஒரு பிரம்மாஸ்திரம் அப்படின்றது இருக்கு. அந்த பிரம்மாஸ்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவுக்கு ஒரு மிலிட்ரி பேஸ், நேவல் பேஸை இந்து மகா சமுத்திரத்தில் அமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா, அமெரிக்காவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய போர்க்கப்பல் எதுவுமே பத்தாது. அமெரிக்காவுடைய இரண்டு முக்கியமான எதிரிகள், அமெரிக்கா ஒரு எதிரி ஆக்குன நண்பன் 3 பேர், சைனா, இந்தியா, ரஷ்யா. ரஷ்யா கிட்ட நீர்மூழ்கி கப்பல்கள் மிகப்பெரிய வல்லமை அவங்க கிட்ட இருக்கு. சைனா உலகத்திலே அதிகமான கப்பல் வச்சிருக்கக்கூடிய கடற்படையா இருக்கிறாங்க. இந்திய கடற்படைய வல்லமை பத்தி நம்ம பேசவே தேவையில்லை. அப்போ இந்தோ பசிபிக் ரீஜனோடைய, இந்து மகா சமுத்திரத்தோடைய கம்ப்ளீட் கண்ட்ரோலை அமெரிக்கா இழந்துரும். இந்த கார்டு இந்தியா கிட்ட இருக்கு. அதை ப்ளே பண்ண மாட்டாங்க, 99% ப்ளே பண்ண மாட்டாங்க. பட் ட்ரம்ப்போட இந்த காமெடி அதிகமாகிட்டே போச்சு அப்படின்னா இந்தியா இந்த நிலை எடுக்கிறதுக்கும் தயங்காது. இந்த ஆப்ஷன் இருக்கு அப்படின்றது அமெரிக்காவுடைய செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸுக்கு நல்லா தெரியும். ஜேடி வான்ஸ், மார்க்கோ ரூபியோ 2 பேருமே, அமெரிக்காவுடைய ட்ரம்ப்போடைய தளபதிகள் 2 பேருமே சொன்னது, நாமளால அந்த அளவுக்கு வேகமாக கப்பல்களை கட்ட முடியல அப்படின்ட்டு. இந்த 3 மிகப்பெரிய கடற்படைகளை இவங்க முறியடிக்கணும்னு நினைச்சாங்கன்னா இன்னும் 10 விமானம் தாங்கிய போர்க்கப்பல்கள் தேவை. அந்த வல்லமை இன்னைக்கு அமெரிக்காட்ட கிடையாது. இன்னைக்கு ஜெர்மனியோடைய அதிபரே பார்த்தீங்கன்னாலும் எல்லாருமே இப்போ தனித்தனியாக போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய எந்த நாட்டுக்குமே அவங்க இராணுவ வீரர்கள்ட்ட நீங்கள் தனிப்பட்ட முறையில் பற்றி கேட்டு பாருங்க, கேலப் சர்வேலேயே அதான் வந்துச்சு. வில்லிங்னஸ் டு ஃபைட், தன் நாட்டுக்காக யுத்தத்துக்கு இவங்க யாருமே தயாராக இல்லை. 100 வருடம் கிட்டத்தட்ட கம்ஃபர்ட் ஜோனில் வாழ்ந்துட்டாங்க. இவங்களால இனி யுத்தங்கள் செய்ய முடியாது. அமெரிக்காவுடைய இந்த அழுத்தத்துக்கு, இந்த மிரட்டலுக்கு இந்தியா எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாண்ட் அப்படின்றது ரொம்ப தெளிவாக போயிட்டு இருக்கு. நம்ம உறுதியாக இந்த முறை நின்னாதான் அடுத்த முறை இந்த பம்மாத்த வேலையெல்லாம் இவங்க நம்ம கிட்ட காமிக்காமல் இருப்பாங்க. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.